ஒரே வீடியோவில் 3 ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு ஃப்ரை, வரகரிசியில் தயிர் சாதம், லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுட்டு சூடான சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. சூப்பரான லெமன் சாதம். அடுத்தது வரகரிசியில் தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் வரகரிசி போட்டுக்கோங்க. நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கிடஞ்சி விட்டுக்கோங்க. தயிர், பால், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு தாளிப்புக்கு பேனில் எண்ணெய், கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. சூப்பரான வரகரிசியில் தயிர் சாதம். அடுத்தது உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் போட்டுட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வரமிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை. இந்த காம்போ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.